அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நட்பாராய்தல். குறள் எண் 793. குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அருந்தி ஆக்க நட்பு. ஒரு மனிதனை நண்பனாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவனிடம் ஆராய வேண்டியவை 4 உண்டு. அவனுடைய குணம் என்னவென்று ஆராய வேண்டும். அவன் குடிப்பிறப்பு, அவன் குடும்பத்தை பற்றி ஆராய வேண்டும். அவன் குற்றங்கள் என்ன என்று ஆராய வேண்டும். குன்றாத சுற்றங்கள், இனம், அவனுக்கு என்ன இருக்கிறது என்பதை ஆராய வேண்டும். இந்த 4ஐயும் ஆராய்ந்துதான் ஒருவனை நண்பனாக தேர்ந்தெடுக்க வேண்டும். One has to analyze the character, the family flaws and the community of a person before making friendship with him. சென்ற குறளில் ஆய்ந்து அப்படின்னு சொல்லியிருந்தார் ஐயன். அது என்ன ஆயனம் அப்படின்னு இந்த குறளில் சொல்கிறார். 4 படிமங்களாக சொல்கிறார். முதல்ல ஒருத்தனுடைய குணத்தை ஆராய வேண்டும். குணம் என்றால் அவன் நல்லவனா தீயவனா. நல்லவனா என்பதற்கு என்னென்ன விளக்கங்கள், என்னென்ன உட்கூறுகள், எதை வைத்து அவன் நல்லவன் என்று கூறுகிறோம். அவன் நேர்மையாக இருக்கிறானா, அறத்தின்பால் வாழ்கிறானா, உண்மையை பேசுகிறானா, ஒழுக்கத்துடன் வாழ்கிறானா, தீய பழக்கங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கிறானா, பிறருக்கு உதவ வேண்டும் என்ற தயாள குணம் வைத்திருக்கிறானா, நேரத்தை ஒழுங்காக கையாள்கிறானா. இப்படி பல குணங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவனை நல்ல மனிதன் என்று கூறுவதற்கு என்னென்ன குணங்கள் பட்டியலிடும்போது இந்த குணங்கள்லாம் எடுத்துக்கலாம். ஒருவனை தீயவன் என்று கூறுவதற்கு என்னென்ன குணங்கள், இதற்கு அப்படியே எடுத்து எதிர்மறையாக போட்டால் சரியாக போச்சு. பொய் பேசுறது, பித்தலாட்டம் பண்ணுறது, பணம் வாங்கி கொடுக்காமல் இருக்கிறது, கடை வாங்குறது, ஏமாத்துறது, ஊரை விட்டு ஓடுறது, பிறனில் விளையிறது, மது குடிக்கிறது, புகை பிடிக்கிறது, மாது பிரியனாக இருக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் சொல்லலாம். திருடுறது, கொள்ளையடிக்கிறது, நம்பிக்கை துரோகம் பண்ணுறது, இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். இதெல்லாம் ஒரு கெட்டவனுக்கான குணங்கள். இதில் இந்த கெட்டவனுக்கான குணங்கள் அவனிடம் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் அந்த நிலையிலேயே அவன் நமக்கு நண்பனாக வேண்டாம் அப்படின்னு விட்டுறலாம். நல்லவனுக்கான குணங்கள் அவன்கிட்ட இருக்குது அப்படின்னா முதல் படியில் அவன் தேர்ச்சி அடைந்து விட்டான். இந்த நுழைவுத் தேர்வுலாம் வைப்பாங்கல்ல, அந்த நுழைவுத் தேர்வில் அவன் வெற்றி பெற்று விட்டான் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து 2ஆம் படி என்னன்னா குடிமை. அவன் நல்லவனாக இருக்கலாம். அவன் குடியில் இருப்பவர்கள், அவனுடைய பெற்றோர்கள், உடன் பிறந்தோர், மனைவி மக்கள், இவங்கெல்லாம் இதே போல் இருக்கிறார்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். குறைந்தபட்சம் அவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களா, சார்ந்தவர்களாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நல்லவர்களாக இருக்கிறார்களா அப்படின்னு பார்க்கணும். இவன் நல்லவனாக இருந்து அவங்கெல்லாம் தீயவர்களாக இருந்தால் இவனையும் எந்த நிமிடத்திலும் தீய வழியில் கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவன் அறியாமலேயே ஒரு இக்கட்டில் போய் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த சமயத்தில் அவன் நண்பன் அப்படிங்கிறதுக்காக நாமும் அந்த இக்கட்டில் சென்று மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்புண்டு. அதனால 2ஆவது படியாக அவனுடைய குடும்பத்தை ஆராய வேண்டும். 3ஆவது படியாக அவனுடைய குற்றத்தை ஆராய வேண்டும். குணம் நாடி குற்றம் நாடி அப்படின்னு சொல்லிட்டார் ஐயன். அதில் மிகை நாடி மிக்க குழல்னு. அப்போ குணம் சொல்லும்போது ஒரு மனிதன் முழுக்க முழுக்க நல்ல குணமானாக ஆகச்சிறந்த நல்ல மனிதனாக இருக்க முடியாது. அவங்ககிட்ட சில குற்றங்களும் இருக்கும். அந்த மாதிரி குற்றங்கள் என்ன இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இல்லை அதெல்லாம் குற்றமே இல்லாத நண்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாளைக்கு அந்த குற்றங்கள் தெரிய வரும் பொழுது ஏன்னா ரொம்ப பெரிய நல்ல மனுஷன் நினச்சி அவங்களோட நட்பு வச்சுக்கிட்டோம், இப்போ இப்படி இருக்கானே அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும். அந்த உணர்வு ஏற்படாமல் அப்போ நம்ம நட்பு கொண்டதுக்காக வருத்தப்படணும், அது நட்பை விட்டு பிரிஞ்சு போக வேண்டியது இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வராமல் இருக்கணும்னா அவனுடைய குற்றங்கள் என்ன அப்படிங்கிறதே நம்ம ஆராய வேண்டும். அவன் அதிகமாக மதப்பற்றாளனாக இருக்கிறானா, சாதி பற்றாளனாக இருக்கிறானா, அல்லது வேறு சில பணம் ரொம்ப கருமையாக இருக்கிறானா. இந்த மாதிரி நல்ல மனிதனுக்குள்ளேயும் சில குற்றங்கள் இருக்கும். இது பொதுவாக அறங்கள் குற்றம் என்று சொல்பவை அல்லது தன் மனது குற்றம் என்று சொல்பவை. இப்படிப்பட்ட குற்றங்களை அவன் கொண்டிருக்கிறானா அப்படின்னு ஆராயணும். அதில் குறிப்பிடத்தக்க குற்றங்கள் எதுவும் இல்லை. ஒரு சில குற்றங்கள் இருந்தாலும் அதை நம்ம விட்டுறலாம். நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அது பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குற்றங்களுக்கு அடுத்தபடியாகத்தான் குன்றா இனம் வைக்கிறார். அப்போ குன்றா இனம்னா நீங்காத சுற்றம், குறையாத சுற்றம் அவனுக்கு இருக்கணும். இவனைப் போலவே நம்மைப் போலவே நல்ல நண்பர்கள் கூட அவனை சூழ்ந்திருக்க வேண்டும். இவன் குடும்பத்தைப் போலவே பல நல்ல உறவினர்கள் அவனை சூழ்ந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இவனுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது இவனை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் அவனுக்கு உதவுவார்கள். நாம் மட்டும் உதவ வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்காது. நமக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது நண்பன் மட்டும் உதவுவதில்லை, அவனை சார்ந்த இனமும் நமக்கு உதவும். ஒன்றும் இல்லைங்க, விஸ்வரூபம் படம் வெளிவரதில் ஒரு சின்ன சிக்கல் ஏற்பட்டது கமலுக்கு. அப்போ கமலை சுற்றி தமிழ்நாடு எழுந்து நின்றது. அந்த மாதிரியான ஒரு சுற்றம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம
பரிசோதித்து பார்க்கணும். இப்படி 4 படிகளிலும் அவன் தேர்ச்சி பெற்று விட்டால் அவனிடம் நாம் நிச்சயமாக நட்பு கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்கிறது. இது நான் என்னை நானே சுய பரிசோதனை பண்ணி பார்த்தேன். எங்கிட்ட இருக்கிற குணங்கள் அப்படின்னா என்ன? எல்லோரிடம் நட்பு கொண்டிருப்பது, இனிமையாக பேசுவது, புன்சிரிப்பை உதட்டிலும் உள்ளத்திலும் கொண்டிருப்பது, முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவுவது, தமக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, நேரம் காலம் தவறாமல் இருக்கிறது. இந்த மாதிரி சில குணங்கள் நான் நினச்சிக்கிட்டேன். என்னுடைய குடிமை நல்ல குடிமை. என் பெற்றோர் நல்லவர், ஆன்றோர், அறத்தின் படி வாழ்ந்த ஆசிரியர், உடன் பிறந்தவர்கள் மருத்துவர்கள், மனைவி மருத்துவர், பிள்ளை குட்டிகள் மருத்துவர்கள், அனைவருக்குமே அந்த ஒரு கருணை உள்ளம் உண்டு. ஒரு நல்ல குடிமை, அது எனக்கு தெரியும். அடுத்தது எங்கிட்ட இருக்கிற குற்றங்கள் என்ன? குற்றங்கள்லாம் கொஞ்சம் கோபம் வரும். அதுவும் குறிப்பாக எடுத்து எடுக்கல வைக்கலன்னா கோபம் வரும். காலம் தவறாமை, காலம் தவறி போச்சுன்னா கோபம் வரும். இந்த மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் எனக்கு கோபம் வரும். சொன்ன சொல் காப்பாற்றலைன்னா கோபம் வரும். நம்பிக்கை துரோகம் பண்ணால் கோபம் வரும். இந்த மாதிரி சில கோபம் வரும். இதை குற்றங்கள்னு எடுத்துக்கலாம். குன்றா இனம் நான் எதை எடுத்துக்கிறேன்னா என்னுடைய தமிழ் இனத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். அந்த இனம் என்னுடைய நண்பர்களிடம் தமிழின்பால், என்பால், என் மருத்துவத்தின்பால் ஈடுபாடு கொண்ட அந்த சுற்றத்தை, நட்பை நான் என்னுடைய இனமாக எடுத்துக்கிறேன். அப்போ இந்த 4 படிகளிலும் நான் தேறிவிட்டேன் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் என்னை நண்பனாக தேர்ந்தெடுக்கலாம். இதைத்தாங்க ஐயன் அந்த குறளில் மிக மிக அழகாக சொல்கிறார். குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அருந்தி ஆக்க நட்பு. நான் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், நிச்சயத்திராலய வழியே கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு. நன்றி டாக்டர் செல்வாக்கள். யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.